ஹாய். இன்னைக்கு மாங்காவை வத்தலா போட்டு வச்சிருக்கிறது. இதுக்கு பேர் மாவத்த குழம்பும்பாங்க. இதை எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். மிளகு 1 டீஸ்பூன். வெந்தயம் சிறிதளவு. இது மாங்காய் கொட்டை, அது உள்ளே இருக்க துவப்பு. இதை போட்டால் வயிற்று புண்ணு இருந்ததுன்னா ஆற்றும். அதனால் வயிற்று புண்ணுக்காண்டி இதை நான் எப்போவுமே போடுற நேரம் எப்போவுமே இதை உடச்சி இந்த பொருட்களோட வறுத்து இதை பொடி பண்ணி தான் குழம்புல போடுவேன். அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். குட்டத்தக்காளி வத்தல், 50 வெங்காயம் பொடிசாக பொடி வெங்காயமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் சுண்ட வத்தல், கொஞ்சம் பூடு, 1 பூடு உரித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை நல்லா வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போந்தான் இது கொஞ்சம் நைஸாக வரும். இல்லைன்னா காஞ்சது மாதிரி நல்லா காஞ்சி போய் இருக்கும். அதனால் வெந்நீரில் ஒரு கொதிக்க விட்டால் தான் அது நார்மலுக்கு வரும். அதனால் இதை வெந்நீரில் போடுவோம். இப்போ இதெல்லாம் வறுக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த தேங்காவை சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் நல்லா துவக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு விடுவோம். எண்ணெய் விட்டு தான் வறுக்கணும். கொஞ்சமாக விட்டு வறுக்கணும். இப்போ மிளகு போட்டுருவோம். மிளகு வறுத்தது. இப்போ கொத்தமல்லி போட்டுருவோம். மிளகு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். இந்த மாங்கொட்டை இருக்குல்ல, அந்த தோப்பை வறுக்கணும். எண்ணெய் ஊற்றி துவக்கணும். வறுத்தாச்சு. இது சுண்ட வத்தலை போட்டிருக்கு. அதை கொஞ்சம் நல்லா பொரியணும். சுண்ட வத்தல் இந்த அளவில் வறுபடணும். குட்டத்தக்காளி இல்லை வத்தல், அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுக்கணும். அடுப்பை சிம்மிலே வச்சா தான் கருவாது. வறுத்தாச்சு. இதை வேறு தனியாக தட்டிக்கணும். இப்போ வெங்காயத்தை போடு. தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுருவோம்.
வந்து தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போதான் நல்லா குழம்பு மணக்கும். இந்த வெங்காயமும் தேங்காயும் நல்லா வறுக்கணும். கருவை விட்டுறக்கூடாது. பாருங்கள் எந்த அளவில் வறுத்துருக்கணும். இது வறுத்தது போதும். இன்னும் வறுத்தோம்னா கரியுது. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போடுவோம். வெள்ளைப்பூடை போடுவோம். கருவேப்பில் போடுவோம். இப்போ மிளகாய் பொடி போடுவோம். மல்லிப்பொடி. அதை நல்லா வதக்கணும். இந்த வத்தல் இருக்கு இல்லையா, அதை போடுறோம். புளியை கரைச்சி விடுவோம். குழம்பு இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான். பெருங்காயத்தூள். இப்போ முருங்கைக்காயை போடுவோம். நல்லா கொதிக்க வச்சு அப்போல்லாம் எப்படி இருந்தது, இப்போ சாஃப்டாக ஆயிடுச்சு. நல்லா மெதுவாகிடுச்சு. அதை குழம்புல போடுவோம். ரெண்டு அலசு தண்ணியில் அலசிக்கிட்டு தான் வெந்நியில் போடணும். போட்டாச்சு. ஒரு கிண்டு கிண்டி விடுவோம். இது கொஞ்சம் உப்பு போடணும். கல் உப்பு தான் போடணும். உப்பு போடுவேன். இப்போ பொடி இன்னும் இருக்குல்ல, வறுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து பொடி பண்ணிடுவோம். இதுலேருந்து 2 சுண்டவத்தலை போடனாலும் போடலாம், இல்லைன்னா அரைக்கனாலும் அரைக்கலாம். நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ அதை பொடி பண்ணிடலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கு பொடி, இதை போட்டுருவோம். இது ஒரு கொதி வந்த உடனே தான் தேங்காய் போடணும். தேங்காயும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கோமா, அது போடவும் குழம்பு கொஞ்சம் குழுன்னு வந்துடும். இப்போ இந்த தேங்காவை போடுவோம். ஊற்றியாச்சு. இப்போ இது ஒரு கொதிக்கட்டும். மூடி வச்சுருவோம். குழம்பு கொதிச்சு வருது. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறோம். சூப்பராக ஆயிடுச்சுங்க குழம்பு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தாளிசத்தை போட்டுருவோம். தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சாச்சு. வெங்காயத்தை இதில் போடுவோம். தாளிசம் போட்டாச்சு. கருவேப்பிலையை ஒடிச்சு போடுவோம். இப்போ வெறும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம்
பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கீரை கடைசலும் மாவத்த குழம்பும். இது பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.